இந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி அதிமுக சென்று விட்டது. தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சி வி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்போது கூற இருக்கிறோம். தமிழ்நாட்டு பெண்ணை கொச்சைப்படுத்திய, பெண்களை அவமானப்படுத்திய அதிமுக கட்சிக்கு, அதிமுக தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். முதலமைச்சர் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரு. என்னுடைய கனவு நான் சொன்னா அவர் நிறைவேற்றுவாருங்கிற மாதிரி பேசிட்டு, நயன்தாரா எனக்கு வேணும், அவர் நிறைவேற்றி தருவாருங்கிற மாதிரி ஒரு பெண்களை பற்றி இழிவா பேசிட்டு என்னன்னா, அதிமுக பாஜக ஆர்எஸ்எஸ் கை கொடுத்து நிற்கிறது. எப்படி நாங்க சொல்லிட்டு இருக்கோமோ, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத அதிமுக, தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அபகரிக்க நினைக்கும் பாஜக, இந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி அதிமுக சென்று விட்டது. பல முறை பத்திரிகையாளர் உங்களோட சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு உச்சபட்சமா அவர்கள் என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ, சி வி சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சி வி சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். முடிச்சிருவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சி வி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்போது கூற இருக்கிறோம். இரண்டாவது, சி வி சண்முகம் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்திய சி வி சண்முகம் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ, காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸை சார்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்ட வேண்டும், அவருக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் ஜனநாயக ரீதியாக என்று நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு தாய் நம்மை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார். அந்த தாய்மை மீது நம்பிக்கை இல்லாத, தாய்மை பற்றி தெரியாத ஒரு தலைவர் இருக்க முடியுமா? அதற்கு பிறகு நம்முடைய தாரம் வருகிறார், அவரும் தாய்க்கு நிகரானவர். ஆனால் இப்படி வித்தியாசம் தெரியாமல் பெண்களை கொச்சைப்படுத்துவது எந்த விதத்தில் சரி? நான் நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தான் இப்படியெல்லாம் வட மாநிலங்களை பேசுவார்கள். பாரதிய ஜனதாவிடம் சென்று விட்டதால் முழுமையாக பாரதிய ஜனதா குணங்கள் அதிமுக தலைவருக்கு வந்து விட்டதா? ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கண்டிக்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்க வேண்டும் அல்லது கண்டித்திருக்க வேண்டும். எதையும் தெரியாதது போல் அமைதி காக்கிறார்கள் என்றால், என்னுடைய தமிழ்நாட்டு அருமை தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை இன்று தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு பெண்ணை கொச்சைப்படுத்திய, பெண்களை அவமானப்படுத்திய அதிமுக கட்சிக்கு, அதிமுக தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல பாடத்தை இந்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சார், ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்த கருத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் கண்டிச்சிருக்கோம். ஏற்கனவே சொன்ன உடனே தெற்கு தெரியாத மேற்கு தெரியாமல் இருப்பவர்கள் ரஜினிகாந்தை பற்றி என்ன தெரியும்? இன்னைக்கு ரஜினிகாந்த் எதற்கும் ஆசைப்படாமல் அவர் ஒரு நாணியை போல் வாழ்ந்து வருகிறார். தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை ரஜினிகாந்த் அவர்கள். இன்று கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த வம்புக்கும் போகாத, எந்தவித அரசியலில் நுழையாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதையும் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இந்த வன்மத்தோடு பேசுவது, வயது முதிர்ந்தவர்களை தாக்குவது, ஒரு ஆளுமைகளாக இருப்பதை தாக்குவதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எல்லா மாவட்டத்திலையும் ஸ்கிரீனிங் கமிட்டி அமைச்சு
முடிஞ்சு போச்சு. இப்போ சென்ட்ரல் ஸ்கிரீனிங் கமிட்டி இங்க வரப்போகுது, சிங் டியோ அவர்கள் தலைமையில். அதுவும் நாங்கள் செய்வோம். சார் அடுத்த கேஸ் விலைக்கு போராட்டம் பண்ண தமிழ்நாடு ஒருத்தர் நம்ம கட்சி அவருக்கு கட்சி ஏதாவது கண்டிப்பா செய்யணும்.